சாணக்கியா ஒரு மனிதன், ஒரு சிந்தனை, ஒரு இந்தியா ஒரு கணம். அந்த பேரரசன் சிரிக்கிறான். அந்த சிரிப்பில் மரியாதை இல்லை, அதில் அகந்தை மட்டும். இந்த கோமாளியார், இந்த மாதிரி தோற்றம் கொண்டவனுக்கு இங்கே என்ன வேலை? சாணக்கியரின் முடியை பிடித்து அந்த அரச அரங்கிலிருந்து இழுத்து வெளியே தள்ளப்படுகிறார். அந்த தருணத்தில் இந்தியாவின் வரலாறு திசை மாறுகிறது. அரண்மனை தரையில் விழுந்த அந்த மனிதன் கோபத்தில் சத்தியம் செய்யவில்லை. அவர் பூமியை தொடுகிறார். மெல்ல உறுதியாக சொல்கிறார், இந்த அரசை புல்லை போல பிடுங்கி எறிவேன். இது பழிவாங்கும் கதை இல்லை, இது ஒரு சிந்தனை எழுந்த கதை. சாணக்கியர் பிறந்தது அரண்மனையில் இல்லை, அவர் வளர்ந்தது அதிகாரத்தில் இல்லை. அவர் உருவானது அறிவில். தக்ஷசிலா அன்றைய உலகின் மிகப்பெரிய கல்வி மையம். அங்கேதான் சாணக்கியர் அரசியல் கற்கிறார், பொருளாதாரம் கற்கிறார், உளவியல் கற்கிறார். அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறார். அரசன் வலிமையானவன் ஆகலாம், ஆனால் சிந்தனையில்லாத அரசன் அழிவின் தொடக்கம். அவர் சொல்கிறார், சக்தி சாஸ்திரேன ரக்ஷ்யதே, அதாவது வலிமை அறிவால் மட்டுமே காப்பாற்றப்படும். இந்தியாவுக்கு இன்னொரு அரசன் தேவையில்லை, இந்தியாவுக்கு ஒரு திட்டம் தேவை. ஒரு நாள் ஒரு சாதாரண கிராமம், மண்ணில் தூசி, குழந்தைகள் விளையாடுகிறார்கள். அதில் ஒருவன், அடங்காத தைரியம், உடலில் பலம், டொட்ட கண்களில் கனவு. மற்றவர்கள் சண்டை போடுகிறார்கள், அவன் வழிநடத்துகிறான். அந்த காட்சியை தொலைவிலிருந்து கவனிக்கிறார் சாணக்கியர். அவர் சிரிக்கிறார். இவன் அரசன் இல்லை, ஆனால் அரசனாக மாறக்கூடியவன். அவன் பெயர் சந்திரகுப்த மௌரியர். சாணக்கியர் அரசனை தேடவில்லை, அவர் அரசனை உருவாக்குகிறார். காடு, தவம், பயிற்சி, வாழ் பயிற்சி, மனப்பயிற்சி, ஒழுக்கம், திட்டமிடல். சந்திரகுப்தன் ஒரு மனிதனாக வளரவில்லை, அவன் ஒரு அரசாக உருவாகிறான். சாணக்கியர் சொல்கிறார், அர்த்தசிய மூலம் ராஜ்யம், செல்வத்தின் அடிப்படை அரசு. அரசு என்றால் அரண்மனை அல்ல, அரசு என்றால் மக்கள். நந்தவம்சம் மிகப்பெரியது, பெரும் படை, பெரும் செல்வம். ஆனால் அடித்தளம் அழுகியிருந்தது. சாணக்கியர் நேரடியாக தாக்கவில்லை, அவர் தாக்கியது அகந்தை, ஊழல், அநீதி, உளவாளிகள், இரகசிய கூட்டணிகள், மக்கள் ஆதரவு. ஒரு நாள் அந்த மிகப்பெரிய நந்த பேரரசு ஒரு பெரிய போரில்லாமலேயே சரிகிறது. அரசன் விழுகிறான். சாணக்கியர் சிரிக்கவில்லை, ஏனென்றால் இது முடிவு இல்லை. மேற்கில் இருந்து ஆபத்து. கிரேக்கர்கள், அலெக்சாண்டர் போய்விட்டான், ஆனால் அவன் படைகள் ருக்கின்றன. இந்தியாவுக்கு முதல் முறையாக ஒரு ஒன்றுபட்ட பதில் கிடைக்கிறது. சாணக்கியரின் மூளை, சந்திரகுப்தனின் வாள், போர், பின்னர் ஒப்பந்தம். இந்தியா வெல்லுகிறது, இந்தியா ஒன்றாகிறது. மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பெரும் ஒருங்கிணைந்த அரசு. ஆனால் அந்த அரியணையில் சாணக்கியர் அமரவில்லை. அவர் எழுதுகிறார், சுகசிய மூலம் தர்மக, மகிழ்ச்சியின் வேர் நீதியே. சாணக்கியரின் கனவு பெரிய அரண்மனைகள் அல்ல. விவசாயி நிம்மதியாக வாழ வேண்டும், வியாபாரி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அறிஞன் சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும், அரசன் சேவகன் ஆக வேண்டும். ஒரு நாள் சாணக்கியர் அமைதியாக அரண்மனையை விட்டு வெளியே செல்கிறார். யாரும் தடுக்கவில்லை, யாரும் கேட்கவில்லை. அவர் வந்தது போலவே போகிறார். இன்று இந்தியா பாராளுமன்றம், ஸ்டார்ட் அப்ஸ், இளைஞர்கள், படிக்கும் மாணவர்கள். சாணக்கியர் இல்லை என்று நினைக்கிறோமா? இல்லை. அவர் ஒவ்வொரு திட்டத்திலும் இருக்கிறார், ஒவ்வொரு சிந்தனையிலும் இருக்கிறார். இந்தியா தற்செயலாக உயரவில்லை, இந்தியா உயர்ந்தது சிந்தனையால். சாணக்கியர் ஒரு மனிதன் இல்லை, அவர் ஒரு வழிகாட்டி. இது வரலாறு இல்லை, இது ஒரு பாடம். இப்போது கேள்வி ஒன்றுதான், நீங்கள் என்ன உருவாக்கப் போகிறீர்கள்?